அதிமுகவில் நான் போயிருந்தா எடப்பாடி பிஜேபி கூட போயிருக்கவே மாட்டார். நான் அடிச்சு சொல்றேன், எடப்பாடி போயிருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை உண்டு. ரொம்ப காலமா அதற்கான சில முயற்சிகள் சில தோழர்கள் சில நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஏங்க நீங்க அவரோட போயிட்டா கட்டாயமா அவர் பிஜேபி போக மாட்டாங்க, நீங்க வந்துட்டா நிறைய ரீஅலைன்மெண்ட் நடக்கும் வாங்க அப்படின்னு பல பேர்கிட்ட வந்து பேசினாங்க. இதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது, இட்டு கட்டி சொல்லுகிற கதை இல்லை. நான் சொன்னேன் இல்ல, நான் இந்த கூட்டணியில் தான் இருப்பேன், இந்த கூட்டணியை நான் பலவீனப்படுத்த ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டேன், இந்த கூட்டணி சிதறுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு, நானும் சேர்ந்துதான் இந்த கூட்டணி. நான் எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, நல்ல காரணம், ஏதாவது ஒரு காரணம் நல்ல காரணம் சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க சேர்ந்தப்ப அது மதவாத கட்சி இல்ல, நாங்க சேர்ந்த உடனே அது மதவாத கட்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் பல கூட்டத்தில் நானே பதில் சொல்லியிருக்கிறேன். திமுக காரங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, நான் சொல்லியிருக்கிறேன். சார்பின்மையின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், மக்களின் சின்னம், தொகுதியின் சின்னம். நன்றி நன்றி நன்றி. கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை ஆதரித்து பானை சின்னத்தை பாடல் என்பதை மறந்துவிடாதீர்கள். தலைவர் அவர்களை வரவேற்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்குமாறு உங்கள் பாதம் வைத்து கேட்டுக் கொள்கிறோம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளிகளே உங்களின் ஆதரவை அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய விடிவெள்ளி எழுச்சி தமிழர் திருமா எம்பி